தமிழ்நாட்டில் அதிமுகவினருக்கு இணையாக திமுகவினரும் போட்டி போட்டு காமெடி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஜல்லிக்கட்டு தடைக்கு முக்கிய காரணமே திமுக தான். அது மக்களுக்கு தெரியாது என்பது போன்று அவ்வப்போது கோஷங்கள் எழுப்புவது, அதிமுகவினர் ஏதாவது அறிவித்தால் மட்டுமே கண்டன அறிக்கை வெளியிடுவது, அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்றால் நாங்கள் செயல் தலைவர், மாணவர்கள் ரயில் மறியல் என்றால் நாங்களும் ரயில் மறியல் போராட்டம் என்று அடுக்கடுக்காக காமெடிகளை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கின்றனர் என்பதுதான் அபத்தமான உண்மை. இப்போது சில நாட்களுக்கு முன்பு திமுக நடத்திய ரயில் மறியல் போராட்டத்தில் தான் ஒரு மிகப்பெரிய காமெடி அரங்கேறியுள்ளது. வழக்கம் போல் முந்தைய நாள் இரவே ரயில் மறியல் பண்ண போகும் ரயில் நிலையங்களும் 10 நிமிட மீடியா அனுமதியும் கைது செய்ய போலீசார் வண்டியையும் தயார் செய்துவிட்டனர் திமுகவினர். மறுநாள் சூரியன் உதயமானது. திட்டமிட்டபடி பல குழுக்களாக பிரிந்து ரயில் மறியலுக்கு தன் பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள். சென்னை பல்லாவரத்தில் உள்ள ரயில் நிலையத்திற்கு குறித்த நேரத்தில் முன்னாள் அமைச்சர் அன்பரசன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழு சென்று ரயில் என்ஜின் முன்பு அமர்ந்தார்கள். ஆனால் சொல்லியபடி மீடியாவோ அல்லது போலீசாரையோ காணவில்லை. இதனால் செம்ம கடுப்பில் அமர்ந்திருந்தார்கள் அந்த 10 பேர் கொண்ட குழு. சிறிது நேரம் கழித்து அவசரமாக மீடியாக்கள் அவர்கள் இடத்திற்கு ஓடி வந்தனர். கடுப்பு அதிகமாக இருந்தாலும் வெளியே காட்டாமல் எழுதி வைத்த ஜல்லிக்கட்டு வசனத்தை உரக்க வாசித்துள்ளனர் அந்த குழு. போட்டோ அல்லது வீடியோ எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட மீடியாக்கள் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். கடுப்பான ஒரு கட்சிக்காரர், நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு காமெடி மாதிரி தெரியுதா என்று கேட்டுள்ளார். அதற்கு மீடியாக்காரர்களில் ஒருவர், என்ன போராட்டம் சார் என்று கேட்க, கோபமுற்ற அந்த கட்சிக்காரர், எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது, ரயில் மறியல் போராட்டம் என்று சொல்ல, அந்த நிருபர், நீங்கள் இருக்கிறீர்கள், ரயில் எங்கே என்று கேட்டார். அதிர்ச்சியடைந்த திமுகவினர் திரும்பி பார்க்கையில் ரயில் பின்னால் நகர்ந்து பாதி தூரம் சென்று விட்டது. அன்பரசன் என்னடா என்று பக்கத்தில் இருப்பவரிடம் கேட்க, அந்த மீடியாக்காரர், தவறு உங்கள் மேல் இல்லை சார், உள்ளூர் ரயிலில் இருபுறமும் என்ஜின் வைத்த ரயில்வே துறை மேல்தான் தவறு. நீங்கள் மறியல் பண்ணி கொண்டிருந்தது ரயிலின் பின்புறம் என்று சொல்ல மூக்கு உடைந்தவாறு அங்கிருந்து நகர்ந்தார்களாம் அந்த குழுவினர். என்னம்மா நீங்க பண்ற 10 நிமிட போராட்டத்தை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களேமா என்று நினைத்து கொண்டார்களாம் அங்கிருந்த மீடியா மற்றும் போலீஸ்காரர்கள். இந்த மரண காமெடியை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே பதிவு செய்யலாம்.